ஒரு அழகான கிராமம், சும்மா அழகா இருக்கும். பூ பூக்கும் வாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். அப்படி ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம். அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம். அந்த வசதியான குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று சோமு, ஒன்று ராமு. 2 குழந்தைகள். 2 பேரில் சோமு படு சோம்பேறி, வேலையே செய்ய மாட்டான், படிக்கவும் மாட்டான். அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அவங்க அம்மா கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க. அதனால் அந்த பையனுக்கு அந்த செல்லத்தினால உருப்படாமல் போகிறதுக்கான வழிகள் இருந்தது. நாளாக அவன் பெரியனாகும் போது பயங்கரமான சோம்பேறியானு அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துட்டு, ஐயோ இப்படியே இருந்தால் அவன் நாளைக்கு எதை காப்பாற்ற முடியும், எந்த விஷயத்தை செய்ய முடியும், அவன் நாளைக்கு அவன் ஃபேமிலியை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்க அப்பா பலமுறை கண்டிக்கும் போதெல்லாம் செல்லம் கொடுத்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் அதிகமாக வந்துருச்சு, தான் பையன் உருப்படாமல் போயிடுவானோ அப்படின்ட்டு. ஆனால் ராமு அப்படி இல்லை, தங்கமான பையன், ஒழுங்காக படிப்பான், நல்லா படித்து முடித்தான். இப்போ நான் தன்னுடைய வயல்களில் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அவ்வளோட ஹார்ட் ஒர்க்கர். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ அண்ணன் செய்கிற வேலையில் பாதி செய், அது போதும் அப்படின்றாரு. அப்போது அந்த சோமு அப்படியே சோம்பேறியாக இருக்கான். அவங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தார், நீ வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வரணும், புரியுதா, இல்லைன்னா நீ அவ்வளோதான், கெட் அவுட், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு. இப்படி ஒரு சோம்பேறியான பிள்ளை எனக்கு தேவையில்லை, உன்னால் யாருக்கு என்ன பையன் அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. அவங்க அம்மா அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா நீ போய் வேலைக்கு போயிட்டு வா ராஜா அப்படின்னு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. இவனா சோம்பேறி தேடி 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 பார்க்குறான், அது பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு ஆள் வராரு, ஐயா ஒரு ரூபாய் கொடுங்களேன், ரொம்ப கெஞ்சுறான் பிச்சைக்கார மாதிரி. அவரும் ஒரு ரூபாய் கொடுத்துட்றாரு. சரியா, 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வரான். இந்தாங்கப்பா நான் 1 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த 1 ரூபாய் தூக்கி அடுப்பில் போடுறாரு. அடுப்பில் போட்ட உடனே அவன்லாம் அமைதியாக இருக்கான். பலான்னு ஒன்று கொடுக்குறாரு. ஏன்பா என்ன அடிச்சிங்க அப்படிங்கிற, முட்டாள், இது நீ உழைச்ச சம்பாரிச்ச பணம் இல்லை, எங்கேயோ பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. அவனுக்கு ஒரு ஆச்சரியமாயிடுது, எப்படி நாம் இப்படி அப்பா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவன் நினைக்கிறான், நம்ம அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், இப்போ நம்ம உழைக்கலாம் அப்படின்னு போயிட்டு, அம்மா நான் போயிட்டு எங்கேயாவது வேலை தேட்டு கண்டிப்பாக நான் சம்பாதிக்கிறேம்மா அப்படின்னு மனமுருக சாமி கிட்ட வேண்டிட்டு அம்மா காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். அவங்க அம்மா அழகாக ஒரு பெரிய ஒரு சின்ன தோசை கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. நடக்கிறான் போகிறான். எங்கே போனாலும் வேலை இல்லை. நீ படிச்சிருக்கியா, படிப்பு இல்லை, மூளையும் இல்லை, சுறுசுறுப்பாக இல்லைன்றதை பார்த்து அவனுக்கு பயங்கரமாக பாதிக்குது. எல்லா விஷயமும் பயங்கரமாக பாதிக்குது. அதை பார்த்துட்டு சோர்ந்துடுறான். சரி பசிக்கும் இல்லையா, அப்படியே பசிக்கிறது அவனுக்கு. நடந்த களைப்பில் அப்படியே போய் உட்காந்துடுறான். முருகா, நான் சின்ன வயசில் ஒழுங்கா இல்லையே, இனிமேல் அதுக்கு நல்ல புத்தி கொடுப்பா அப்படின்னு உட்காந்து சாப்பிடான்னு உட்காடுறான். தோசையை பிரிக்கிறான். தோசையை பிரிச்சா பெருசு இருக்கு சின்ன இருக்கு. அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுன்னு. ஆஹா பெரிய தோசை சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு பதில் ஆஹா பெருசாக சாப்பிட்லாம் அப்படின்றோம். மேலே பார்த்தீங்கன்னா 2 பேய் குட்டிகள். அந்த பேய்க்கு ஒரே பயம், ஐயோ இவ யாரோ பெரிய மந்திரவாதி போல இருக்கே, என்ன சாப்பிட்றான் போலுக்குதே அப்படின்னு அழுது. அப்புறமா கொண்டாங்கச்சு அவன் சொல்றான், சின்னதை சாப்பிடலாம், சின்ன தோசையை மனசில் வச்சுட்டு சின்னதை சாப்பிடணும்னா அங்கே ஒன்று குட்டி போய் என்ன சாப்பிட போகிறான் அவன், என்ன மந்திரவாதின்னு தெரியல. அவன் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சோம், அவன் தோசையை சொல்கிறான், இந்த பேய் 2 தன்னை சொல்கிறான்னு நினைக்குது. உடனே 2த்தையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. 2 பேயும் டபக்குன்னு கீழே விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிடு ஐயா, என்னை சாப்பிடாதீங்க அப்படின்னு கேட்குது. இவனை ஏதோ மந்திரவாதின்னு நினச்சிக்கிட்டு இவன் டபால் பயந்துடுறான். பேயில ஐயோ உள்ளுக்குள்ள பயம் குடுகுடுன்ட்டு. ஆனால் ஒரு மனிதத்தை வர வச்சுக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், 2 பேரையும் சாப்பிடலாம் தான் நினச்சேன், ஐயா எங்களை சாப்பிடாதீங்க,
நான் உங்களுக்கு ஒரு பானை தரேன். அந்த பானையை நீங்கள் கையில் விட்டு எனக்கு கோல்டு வேணும்னு கேட்டால் கோல்டு வரும், சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வரும், லட்டு வேணும்னு கேட்டால் லட்டு வரும் அப்படின்றான். உடனே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படின்ட்டு சரின்ட்டு உள்ள கை விட்டு லட்டு வேணும்னா லட்டு வருது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இந்த பானையை வச்சு நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு இது பண்ணலாம், நம்ம அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படியே என்ன பண்ணுறான், அந்த பானையை எடுத்துகிட்டு பாப்பா பிழைச்சிப்பாங்க அப்படின்ட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு வரான். வந்தால் நைட் ஆகிடுது. அதனால அங்கே பார்க்குறான், தூரத்தில் ஒரு குடிசையில் இருக்குது. அந்த குடிசையை பார்த்த உடனே உள்ளே பார்க்குறான். யார் உள்ள அப்படின்னு கேட்குறான். யாரதே இந்த ராத்திரியில் கதவை தட்டுறதுன்னு ஒரு பாட்டி வராங்க. என்ன பேராண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ஒரு இடத்துக்கு வேலையாக வந்தேன், லேட் ஆகிட்டு, இன்றைக்கி நான் தங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். தங்கிக்கப்பா. பாட்டி, இந்த பானையை மட்டும் அவன் கொஞ்சம் படிக்கலல்ல, இந்த பானையை மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த பானைக்கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்றான். என்னடா இது, இந்த பையன் நம்மளை பானைக்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்றான். முட்டா பையலாக இருப்பானோ அவன்கிட்ட இந்த பாட்டி அவனை படுக்க வச்சுட்டு மெதுவாக எழுந்துக்குது. நைட்டு 12 o'clock எழுந்து பானையை பார்க்குது. உள்ளே ஒன்றுமே காணோம். என்ன கேட்காத என்ன, பானையை கேட்டு வைப்போம். பானை ஒரு தங்க காசு கொடு அப்படின்னு டக்குன்னு ஒரு தங்க காசு வருது. எம்மா, பாட்டிக்கு ஒரே குஷி, சிக்கு 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 சிக்குன்னு குதிக்குது. உடனே அந்த பானையை எடுத்து மறைச்சிட்டு அதே மாதிரி ஒரு பானையை வச்சிருது. இவன் என்ன பண்ணுறான், காலையில் எழுந்து அந்த பானையை எடுத்துகிட்டு போய், அப்பா இந்த ஊருக்கே நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, இனிமேல் என்ன செய்யணும் எல்லோரும் வர சொல்லுங்கப்பா, முதல்ல ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காருக்கிறாங்க. பானையில் கைவிட்டு பானையே பாயாசம் வேணால் எங்கேருந்து வரும், அசியமாக போயிடுது அவங்க அப்பாவுக்கு. உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் செய், ஊருக்கு பரிமாறலான்னு வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து ஊருக்கு பரிமாறுறாங்க. முட்டை பையில முட்டை பையில முட்டை பையில பானையில் எங்கேருந்து வரும், போ வேலையை பார்த்துட்டு ₹1 எடுத்துகிட்டு வாடானா ஏன்டா இப்படி உயிரெடுக்கிறேன்னு அப்பா அம்மாவும் திட்டி அனுப்புகிறாங்க. இவனுக்கு செம்ம கோபம். ஒரு பாட்டு கூட வரும். ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, ஓ ஒரு ஜீவன் படி தாண்டி வருதேன்ற மாதிரி வரும். டக்கால் 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 வரான். நேராக அந்த பேய்கிட்ட போகிறான். போயிட்டு பெரிய பையை சாப்பிட்றான் பாரு அப்படின்றான் பாருங்க. பெரிய பை டமால் குது, சின்ன பையை சாப்பிட்ற 2 ஒன்று குது, ஏன் என்ன திருப்பி சாப்பிட்றீங்க, சும்மானா டூப்ளிகேட் பானையை குத்துட்டு என்னை ஏமாத்துறீங்க, நீ உங்களுக்கு சாப்பிட்றதே சரின்றான் பாருங்க. 2 பயந்து, சரி நான் உனக்கு ஆடு தரேன், ஆடு வாழை பிடிச்சி இழுத்தா தங்க காசாக கொட்டும், என்ன ஏமாத்துறீங்களா 2வது முறை, உண்மையா ஐயா உண்மையா ஐயா, வாழை பிடிச்சி இழுக்கிறான் தங்க காசாக கொட்டுது, எடுத்துகிட்டு போய் இதை பணக்கார ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பானையை அதே மாதிரி ஆடை எடுத்துகிட்டு வரான். அதே பாட்டி வீட்டில் தங்குறான். அந்த பாட்டிக்கிட்ட வாழை பிடிச்சி இழுக்காதீங்கன்னா அந்த பாட்டி வாழை பிடிச்சி இழுக்குது, தங்க காசாக கொடுத்து ஆடை மாற்றி வச்சிருது. காலையில் எழுந்து போகிறான். திருப்பி வீட்டுக்கு போயிட்டு, அப்பா அம்மா வாங்க அண்டா எடுத்துகிட்டு வாங்க. என்னடா பண்ணுற, எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறலாம், எடுத்துகிட்டு வாங்க. அப்பா பானை அண்டா எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டுக்கு வாளுக்கு பின்னாடி வைக்கிறாரு. இழுக்கிறோம் இழுக்கிறோம், ஆடு வழியில் வெறும் புழுக்கியாக போடுது. டுடுக்கு 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 டுடுக்கு. அட பாவி, ஏண்டா அந்த ஆட்டை இப்படி துன்பப்படுத்துகிற அப்படின்ட்டு அவங்க அப்பா கோவந்துரு. சிப்பா சிப்பா அப்படின்னுறாரு. நீ வேலைக்கு போனாப்போ பாட்டினா போ, எனக்கு என்ன அப்படின்னாரு. இவனுக்கு இன்னும் கோவந்துருது. அடுத்த நாள் செம்ம வேகமாக போடுறாரு. சிங்க நடை போட்டு சீரத்தை ஏறுன்ற மாதிரி வேகமாக போகிறாரு. வேகமாக போயிட்டு அதே பேய்கிட்டு, எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன 2 முறை ஏமாத்துறீங்க, நீங்கள் உங்களை சாப்பிட்றான் பாருங்க அப்படின்றான் பாருங்க. உடனே அந்த பேய் 2 நீ எங்கே போய் நேராக வீட்டுக்கு போறியா இல்லை எங்கேயா தங்குறியா அப்படின்னு கேட்டாங்க. தங்கிட்டு தான் போகிறார் பாட்டி வீட்டில். ஓஹோ இதான் கதையா, இந்த ஜாட்டி கயிறு இது எடுத்துகிட்டு போ, நீ எத்தனை பேரை சொன்னாலுமே அதை அடிக்கும், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன கட்டி அடி அப்படின்னா கட்டிட்டு அடிக்கும். ஐயோ எப்படி கட்டி அடினா, அந்த பேயை கட்டுது, ஐன்னு கொம்பிடுது பேய், அப்படின்னு ஆடுது. அவன் நேராக போகிறான். அதே பாட்டி வீட்டில் தங்குறான். பாட்டி பாட்டி இந்த ஜாட்டிக்கிட்டையும் இந்த கயிறு கிட்டையும் எதுவும் கட்டி அடிலாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்றது. உடனே அங்கே பாட்டி நைட்டு 12 மணிக்கு எழுந்து முதல்ல சொன்னோம் பானையில் நம்ம நினச்சதெல்லாம் வந்தது. 2வது ஆட்டு வால்லேருந்து எல்லாமே வந்தது. 3வது இதுலேயும் ஏதோ ரகசியம் இருக்குன்னு கட்டி அடின்னு சொல்லிச்சு பாருங்க.
கயிறு டடுக்கு 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 பாட்டிக்கிட்டு பொல்லான்னு வருது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு பாட்டி அலறுது. உடனே உள்ளே வந்து பார்க்குறான். ஓ, பாட்டி ஊ வேலையா இதெல்லாம்? மரியாதை இந்த ஆடு பானையெல்லாம் கொடுன்னா. எப்பா இந்த பானை முதல்ல இந்த அடிக்கிறத நிறுத்த சொல்லுப்பா, அடிக்கிறத நிறுத்துங்கன்னு அந்த கயிறும் அதுவும் இவன் பேச்சு கேட்டு தானே ஆகணும். கட்டி அடிக்கிறத நிறுத்திடுச்சு. நிறுத்திட்டு எல்லாம் அந்த பானையும் ஆடையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து, அப்பா அப்பா நான் வந்து இந்த மாதிரி அற்புதம்லாம் இது பண்ணேன்னு அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அந்த பானையிலிருந்து என்னன்னோ கேட்குறான். வடவா, பாயசவா, சாப்பாடுவா, அன்னசுரவி மாதிரி இருக்கு. அப்படியே அந்த ஊருக்கே அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து எல்லாமே காசு கேட்கும் போதெல்லாம் வருது. தானம் பண்ணி அந்த ஊரையே பணக்காராக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு யாராவது கெட்டவங்க வந்தால் இந்த ஜாட்டியை கொம்பி வச்சு கட்டி அடினோன்னு கட்டி அடித்து அவங்கள திருடங்களையும் கெட்டவங்களையும் துரத்தி அனுப்பிச்சிருது. அந்த ஊரே செழுமையாயிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதையில் அதிர்ஷ்டம் கிடையாது. கடைசியாக அவன் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு வெளியே போனாலும் உழைக்க அதுக்கான பலன். அதே போல் ஒருத்த மனசு மாறிட்டா கூட அந்த நல்லது கெட்டதுன்னா அவன் நல்லவனாக மாறிட்டானா அந்த நல்ல மனசால் அந்த ஊரே செழுமையாச்சு. பாருங்க, அவன் தனக்கு மட்டும் வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லாமல் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நல்லவங்களா இருந்தால் அந்த ஊருக்கே கொடுத்து ஊரையே காப்பாற்றிருப்பாங்க. இதுதான் வாழ்க்கையின் நியதி.